அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நான் சிலம்ப பயிற்சியாளர் சீனிவாசன். சரி, நாம இப்போ நடுங்கம்பு வரிசையில கைமாற்றல் பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பாடம் பார்த்தோம்? நிலையில் முழுச்சுற்று கைமாற்றல் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாரல் வெட்டில் கைமாற்றல் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வெட்டில் கைமாற்றல் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி வாரல்ல கைமாற்றல் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி முன் கைமாற்றல் பார்த்தோம். அடிப்படை பார்த்தோம். இப்போ அடுத்த பாடம் போலாம். சரிங்களா? இதெல்லாம் பயிற்சி பண்ணிக்கங்க, தவற விடாதீங்க. ரொம்ப சுலபமா எளிமையா உங்க பயிற்சிக்கு வந்துடும். அதனாலதான் சொல்றேன். சரி, இப்போ அடுத்த பாடம். இதுவரை நம்ம நின்ற நிலையிலிருந்து நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ நகர்ந்து முன்னும் பின்னும் அல்லது பக்கவாட்டில் நாம நகர்ந்து இப்ப பயிற்சி எடுக்க போறோம். இதன் பெயர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படி நீங்க எந்த வட்டார மொழியில எப்படி நீங்க அழைக்கிறாங்களோ, உங்களுக்கு எப்படி எந்த வகையில உங்களுக்கு புரியுதோ நீங்க அந்த சொற்களை நீங்க பெயர்களை நீங்க தேர்ந்தெடுத்து பதிவு வச்சுக்கலாம் உங்க மனசுல, மைண்ட்ல. இந்த பாடம், இந்த ஏற்றம் இறக்கம் பாடம் இப்ப கைமாற்றி விளையாடுவது எப்படின்னு நாம பார்க்க போறோம். இந்த பாடம் சுவடு 1 ஏற்கனவே நாம ஒற்றைக்கம்பு நெடுங்கம்பு பிடி வரிசையில் நாம விளையாண்டு இருக்கோம். அடுத்தது இரட்டைக்கம்பு பயிற்சிக்காக ஒவ்வொரு கைகளால் தனித்தனியாக வலது கை மற்றும் இடது கையால நாம ஏற்றம் இறக்கம் இந்த பயிற்சியை நாம எடுத்திருக்கோம். மறந்துடாதீங்க, கவனத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே பதிவு இருக்கு. இந்த ஏற்ற இறக்கம் கைமாற்றி எப்படி விளையாடுவது ரொம்ப சுலபம், அழகா இருக்கும். நாம இப்ப நகர்ந்து போய் பயிற்சி எடுக்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஏற்றம் இறக்கம், சரிங்களா, அடிகள், காலடிகள் நீங்கள் எத்தனை அடிகள் வேணாலும் நீங்கள் பயிற்சி எடுக்கலாம். அதாவது ஏற்றம் 2 அடி அல்லது 4 அடி அல்லது 6 அடி 8 அடி இப்படி. இறக்கம் அதே எத்தனை அடிகள் ஏறணுமோ அத்தனை அடிகள் இறக்கம் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? நாம இப்ப பொதுவா 4 அடி ஏற்றம், அதாவது 4 ஸ்டெப்பு ஏற்றம் ஏறிட்டு 4 ஸ்டெப் இறங்குவோம். நாம 2 அடி மட்டும் வச்சுக்கலாம். 2 அடி ஏறிட்டு 2 அடி இறங்கிக்கலாம். அதே பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், வாய்ப்பாடு டேபிள் அது என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த வகையில தான் சிலம்ப விளையாட்டுகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாரல் வாரல் வெட்டு, வாரல் வாரல் வெட்டு, வலது கையால வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், இடது கையால வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல். இப்போ திரும்பி இல்லைங்க, இப்ப ஏற்றம் நெடுங்கம்பு வரிசையில நாம ஏற்கனவே பயிற்சி பண்ணிருக்கோம் இல்லையா, அது 2 அடி நம்ம விளையாண்டு காமிக்கலாம். சரிங்களா? ரெடியா? ஸ்டார்ட். ஏற்றம் 1 வாரல் வாரல் வெட்டு, ஏற்றம் 2 வாரல் வாரல் வெட்டு. போதும். சரிங்களா? இப்ப இறக்கம் அதேதான், 2 ஸ்டெப் ஏறணும், 2 ஸ்டெப் ஏறணும். ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு, இறக்கம் வாரல் வாரல் வெட்டு. வெரி குட். ஏற்றம் 2 அடி, இறக்கம் 2 அடி, 2 ஸ்டெப். இப்ப நீங்க 4 ஸ்டெப் எடுத்துக்கலாம், 6 8 10 இப்படி உங்களுக்கு இட வசதிக்கு தகுந்த மாதிரி அல்லது உங்கள் நேரங்காலத்திற்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம், அதிகமாக பயிற்சி எடுத்துக்கலாம். இது நெடுங்கம்பு பிடிமுறையில் இப்ப பார்த்தோம். அடுத்தது ஒற்றை கையால் வலது கையால் மட்டும் ஏற்றம். இப்ப பாருங்க, ஏற்கனவே பயிற்சி எடுத்திருக்கோம், அது மறுபடியும் உங்களுக்கு நினைவு கொண்டு வரேன். சரிங்களா? ரெடியாமா? ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு, ஏற்றம் 1 வாரல் வாரல் வெட்டு, ஏற்றம் 2 அப்படியே இறங்குங்க. வாரல் வாரல் ஏற்றம் 1 வாரல் வாரல் இறக்கம் 2. சரி, இப்போ வலது கையால் தனியா பயிற்சி எடுத்துட்டாங்க. இப்ப இடது கையால பிடிச்சுக்கங்க. ஸ்டார்ட். வாரல் வாரல் ஏற்றம் 1 வாரல் வாரல் ஏற்றம் 2, இறக்கம் வாரல் வாரல் ஏற்றம் 1 வாரல் வாரல் ஏற்றம் 2. சரி, இப்ப பாத்தீங்கன்னாவே இந்த ஏற்றம் இறக்கம் கைமாற்றல் தான் நாம பண்ணணும். ஆனா நம்ம சிலம்பாட்ட முறையில நம்ம கையை மாத்தி நாம விளையாடணும், ரொம்ப அற்புதமா இருக்கும். சரிங்களா? வாரல் வாரல் வெட்டு, 1 அடி வலது காலை எடுத்து வச்சிருவாங்க முன்னாடி. அந்த வெட்டு போட்ட உடனே கைமாற்றல் இடது கையால வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் 2வது அடி இடது கையால வாரல் வாரல் வெட்டு. அவங்க எந்த நிலைமையில நின்னாங்களோ பொசிஷன் அதே டைரக்ஷன் திசைக்கு திரும்பி நின்னுக்குவாங்க 2 அடி. இப்ப அந்த விளையாட்டை பார்க்கலாமா? ரெடி? பொறுமையா செய்யுங்க. ஸ்டார்ட். வலது கையால வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல். நில்லுங்க. இந்த கை மாற்றுறதுக்குள்ள அந்த 1 அடி எடுத்து வச்சுட்டாங்க, கவனிச்சுக்கங்க. அப்புறம் 2வது அடி ஏற்றம் வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், 2வது அடி எடுத்து வச்சுட்டாங்க. சரிங்களா? ரொம்ப சுலபம், ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாருங்க, இறக்கம் அதே மாதிரி தான், வலது கையால தான் ஆரம்பிக்கணும், வலது பக்கம் தான் வாரல். ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், இறங்கிட்டாங்க. மறுபடியும் வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், இறங்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப புரியுதுங்களா? ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல், வாரல் வாரல் வெட்டு கைமாற்றல். 2 அடி ஏறிட்டாங்க இல்லைங்களா? சரி, இப்ப 2 அடி இறங்கணும். இறங்கலாமா? அதே வலது கையில தான் ஆரம்பிக்கணும். இறக்கம் 1 வாரல் வாரல் வெட்டு, இறக்கம் 2 வாரல் வாரல் வெட்டு, கை மாற்றி நின்றாங்க. ரொம்ப அழகு.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்க தொடர்ச்சியா விளையாடும் 2 முறை கால்களை எடுத்து வைத்து கைமாற்றல் விளையாடும் போது ஏற்றம் அங்க போய் நின்னீங்க இல்லையா, அது நின்ன உடனே கையை மாத்திட்டு மறுபடியும் உடனே அந்த தொடர்ச்சி கண்டினியூட்டி வரணும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இப்ப பொறுமையா ஏற்றம் இறக்கம் 2மே செய்யுங்க. 2 அடி ஏறிட்டு 2 அடி இறங்கிடணும். கம்பு அதாவது நகர்ந்து கொண்டே சுழண்டு கொண்டே இருக்கணும், டிராவல் ஆகிட்டே இருக்கணும், எந்த இடத்துல நிக்க கூடாது. சரிங்களா, பொறுமையா ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு, வாரல் வாரல் வெட்டு, இறக்கம், வாரல் வாரல் வெட்டு, வாரல் வாரல் வெட்டு. இதுதாங்க சரியான முறை. சரிங்களா, இந்த ஏற்றம் முடிஞ்ச உடனே நாமும் நிற்போம், ஆனா அந்த கம்பு சுழண்டு கொண்டே இருக்க வேண்டும். உடனே இறக்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா, அந்த கம்பு நின்று சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம், நடுவர்கள் எல்லாம் கவனிப்பாங்க. சரிங்களா, இந்த பயிற்சியை இந்த பக்கம் திரும்பி இல்லைங்க. இந்த பயிற்சியை இந்த பக்கம் 2 அடி ரொம்ப ஸ்லோவா பயிற்சி பண்ணிக்க. ஸ்டார்ட். வாரல் வாரல் வெட்டு, வாரல் வாரல் வெட்டு, இறக்கம், வாரல் வாரல் வெட்டு, வாரல் வாரல் வெட்டு. பாருங்க, கம்பு பாருங்க, கரெக்டா அவங்க பொசிஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க. சரிங்களா, இப்போ நீங்க இந்த பாடம் உங்களுடைய இயல்பான வேகம் ஸ்டைல் இப்போ பார்த்துடலாமா? ஸ்டார்ட். அழகு. அற்புதம். சரி, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது பாத்தீங்களா? சரி, நன்றி மாணவர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, தேங்க்யூ. இந்த பயிற்சி எவ்வளவு அழகா இருந்தது பாத்தீங்களா? இது மாதிரி நீங்களும் பயிற்சி எடுத்துக்கங்க. சிறந்த விளையாட்டு வீரராக, சிலம்பு வீரராக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.